என்ன மொத்தமா சேர்ந்து நம்மள ராக் பண்றாங்களா? குரூப் பிக்சரை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்படியே ஒடியாந்து புடிச்சிடுறாங்க எல்லாரையும். சேட்டைக்காரன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வெதர் ரொம்ப வெயிலா இல்லை, அதனால வந்து ஓகே சூப்பரு. 60,000 சொல்றாங்க, கொஞ்சம் அதிகமா இருக்கா. அப்படியே கண் கூட உள்ள என்ன நடக்குதோ தெளிவா அப்படியே ராவா காட்ட போறேன். வாங்க போயிடுவோம் உள்ள. ஓகேங்களா? எப்படிங்க இருக்குது வியூ? தரமா இருக்குதா? நம்ம இப்போ வியட்நாமில் தாங்க இருக்கோம். செம்மையாக போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்ததுலேருந்து நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிறைய, ஆரம்பத்துலேருந்து வீசாலேருந்து நிறைய ட்விஸ்ட்டு நம்ம இந்த கண்ட்ரிக்கு வரும்போது நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக ஒரு வீடியோலாம் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம இந்த ஒரு பிரிட்ஜை கடந்து இன்னொரு தீவு பக்கத்தில் இருக்க தீவுக்கு தான் போக போகிறோம். அந்த இடத்தாண்ட ஹாலோங் பே, இந்த இடம் பேர் வந்து ஹாலோங் பேங்க. நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். செம்மையான லொக்கேஷன், வியட்நாமில் மஸ்ட்டு விசிட்டு. இந்த இதுலாம் என்னது யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு இடம் இது. அதனால் வந்து டூரிஸ்டர்ஸ் யார் வந்தாலும் இங்கே கட்டாயம் வராங்க. அதனால் நீங்களும் மறக்காமல் இங்கே பாருங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க சுற்றி அடிக்கிட்டு பாருங்க. டிராகன் அந்த இதில் தான், டிராகன் பார்க்கில் தான் உள்ள நடந்துகிட்டு இருக்குது. கலவரமாக இருக்கு. நம்ம இங்கே இருந்து அப்படியே ஒரு பீச்சுக்கு போக போகிறோம். வாங்க போவோம். சன் வேர்ல்டு ஹாலோங் வந்துட்டோம் பாருங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வேடிக்கை பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு நல்லா இருக்குமான்னு தெரில. ஆனால் நம்ம ரிவ்யூ பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு ரைட்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க. சரி வேடிக்கையாவது பார்க்கலாம். வாங்க கிட்ட போய் எப்படி இருக்குன்னு, என்ன விலை நிலவரம்லாம் பார்த்துப்போமே. வாங்க அதாவது கன்செஷன் ஏதாவது கொடுக்குறாங்களா என்னென்னு பார்ப்போம். மேலே வந்து அந்த கேபிள் கார் வந்து நான் உங்களுக்கு காட்டிருப்பேன் வரும்போது. அது வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது கரெக்டாக கீழே. இந்த பார்க் நல்லா இருக்கும்னாங்க, அதனால இங்கே வந்தோம். பாருங்கள் பார்க்கெலாம் சும்மா பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்ட போய் காட்டுறேன் வாங்க. பாருங்கள் வாட்டர் ஃபவுண்டன் பார்த்த உடனே ஒரே குறுகலம் ஆகிட்டாங்க. அம்மாவே தண்ணி குடிச்சு தராங்க குழந்தைங்களுக்கு விளாட சொல்லி. அதுங்க இறங்கி குடிக்க முடியாதுல்ல, அதுக்காக. பாருங்க இதுதான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போல். அந்த கேபிள் கார் வந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த பார்க்கில் கனெக்ட் ஆகுது. ரெண்டுக்குமே சேர்த்து காம்போ ப்ரைஸ்லாம் இருக்குன்றான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேபிள் கார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், காம்போ 3.3 அப்படிலாம் போட்டு 500 எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம். ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நம்ம வந்து லேட்டு தான் சொல்ல போனோம். இதுக்கப்புறம் உள்ளே போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். அதனால் வேலைக்கு ஆகாது எனக்கு தெரிஞ்சு. வாங்க உள்ளே போய் வேடிக்கை பார்க்க நேரம் ஏதாவது சாப்பிடுறதுங்களா சாப்பிடுவோம். ஏதாவது தனி ரைடு மட்டும் தனியாக ஒரு சில ரைடு மட்டும் விளாட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் உள்ளே போய் பார்ப்போம். சரி நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல இப்படி தாங்க இருக்குது ஜெலாட்டோ. இது வந்து இட்டாலியில் வந்து ஃபேமஸ்ஸு. வெறும் யோகட் மாரி அப்படியே கரையும். அதில் கோனைஸ் நார்மலாகவே அப்படியே கறந்து ஓடிடும் கையில் இருந்து. இப்படிலாம் பார்த்தா எப்படி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க பாப்பா பாருங்க ஹேண்ட்பேக் வச்சு ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கு. என்ன தெரிகிறது? ஏன் அவ்வளோ பேர் அங்கே போட்டோ எடுக்கிறாங்க? என்னவா இருக்கும்? அப்படி ஒன்றும் சிறப்பாக தெரியல நம்ம கண்ணுக்கு. எல்லாருமே கேபிள் கார் வந்து இங்கே தான் வந்து இறங்குதுங்க. கேபிள் கார்லேருந்து நம்ம அந்த மலையிலேருந்து கீழே வந்து இங்கே வந்துடலாம். இங்கேருந்து நம்ம கரெக்டாக அம்யூஸ்மெண்ட் பார்க் கனெக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் டிராகன் பார்க். வாட்டர் ஃபவுண்டன் பாருங்க.
வணக்கம் மக்களே, இப்போ பார்த்தோன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா வியட்நாமில் ஹோலோங் பே போகிற வழியில் இந்த ஒரு பை சாய் பீச்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். ஓகேங்களா, இங்கே நம்ம உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அப்படியே கண் கூட உள்ளே என்ன நடக்குதோ தெளிவாக அப்படியே ராவாக காட்ட போகிறேன். வாங்க போயிடுவோம் உள்ளே. ஓகேங்களா, சரி அடிச்சு நொறுக்குவோம் இன்றைக்கி. உள்ளே ஆனால் என்னென்னா ஸ்விம்மிங் நாட் அலவுட்னு போட்டுருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல நினைக்கிறேன். உள்ளே கொஞ்சம் அளவு நடந்து போனோம்னா அந்த இடத்துலலாம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். மண்ணெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, ஓ நிறைய குரூப் டூர்ஸ் மாதிரி தான் வராங்க. இல்லைனா இந்த மாதிரி கிராப் இருக்குல்ல, அதில் போட்டு வந்துடுறாங்க. பைக் டாக்ஸி மாதிரி அதில் போட்டு. வாட்டரோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஆனால் இது வந்து நிறைய மக்கள் வந்து முன்னாடிலாம் நிறைய வந்திருந்தாங்க அப்படின்றதான் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸாக வந்து அவ்வளோவா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. டூரிஸ்டர் இந்த பக்கம் அவ்வளோவா வர மாட்டுறாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. இந்த சைடில் அந்த சைட்லாம் போனால் கொஞ்சம் கூட்டம் இருக்க மாதிரி தான் இருக்குது. என்னவா இருக்கும், இக்கரை கக்கரை பச்சைன்ற மாதிரியா தெரியலையே. சரி வாங்க போய் பார்ப்போம், எல்லாத்தையும் காட்டுறேன். மண்ணெல்லாம் பாருங்கள், வெள்ளை விளையாண்டு இருக்கு, பயங்கரமாக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது சாண்டு. பாருங்க, அப்படியே தண்ணிக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்காங்க போல். நிறைய பேர் பேச்சுலர்ஸாகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க தனியாக என்ஜாய் பண்ணலான்னு. வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் நம்ம தாய்லாண்டில் அங்கே அது பட்டாயா போகணும் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது ஃபீலிங்கு. அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டி, நிறைய டீமாக ஒரு இடம் விடாமல் எல்லாமே ஆக்கிபை பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடம் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. இளநீர்லாம் விற்குது, எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரில. கேட்டு பார்ப்போம் விலை எவ்வளோன்னு. கேட்போமா? Coconut, one coconut, how much? Yeah. 60,000. 60,000. 60,000 சொல்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கா? கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து அந்த கஃபேயில் குடித்தோம் லாஸ்ட்டாக. அங்கே வந்து 50,000 குடித்தோம். இங்கே வந்து 60,000 எக்ஸ்ட்ரா 10,000 போடுறாங்க. சரி, வேறு ஏதாவது கடை தான் விசாரிச்சு பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே கடையே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தனி ஆட்சியாக தன்னாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க அப்படியே போவோம். இங்கே இடத்துலலாம் இந்தமாரி சேர்லாம் போட்டிருக்காங்க, நம்ம போய்ட்டு உட்கார முடியாது. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி புக்குடாக இருக்கும். இல்லைனா அவங்க கரெக்டாக உட்காரும்போது வந்து பேமெண்ட் கேட்பாங்க, 1 ஹவருக்கு இவ்வளோ அவ்வளோன்னு. நம்ம மந்தரிலே உட்காந்துக்கலாம், புறந்துக்கிட்டு கிடக்கலாம். அங்கே பாருங்க 3 பேர் சேர்த்து போகிறவங்களுக்கு அதெல்லாம் தள்ளிட்டு போகிறாரு பாருங்க. எப்படிமா நான் ஒருத்தன் எப்படிமா இத்தனை பேர் தள்ளிட்டு போக முடியும்? அது மாதிரி இருக்கா. அங்கே பாருங்க அள்ளிட்டு போகிறாரு மொத்தமாக. பாருங்களா, உற்சாகத்தா படமாக்கு. நிறைய பேர் தண்ணியில் உருண்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. Hello. Hi. From Vietnam. Okay. Vietnam okay. Enjoy. பாருங்க, மக்கள் எவ்வளோ அன்பாக இருக்காங்க. வந்து பிக்சர்லாம் எடுத்துக்கிறாங்க போல நம்மளோட சேர்ந்து. எல்லாரும் தண்ணியில் இறங்கிட்டாங்க. அதான் அந்த இது ரோப் மாரி போட்டிருக்காங்க பாருங்க, அதுக்கு தாண்டி போகக்கூடாது போல. ஏன்னா வந்து டீப் சி அங்கே இருக்கும் போல, ஆபத்துன்றதை வந்து முன்னாடியே போட்டுருந்தாங்க. பாருங்க உள்ள பனானா போட்லாம் போட்டு பாருங்க, உள்ள அள்ளி போட்டு தூக்கிட்டு போயிட்டாரு எல்லாரையும். வா பயங்கரமாக இருக்காங்க. தண்ணி வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. நான் வந்து ஆக்வா கலரில் இருக்கும்னு நினச்சேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்ன இந்த பொண்ணு கையில் கட்டையை வச்சு நிற்குது, என்ன திக்குது? பேட் மாதிரி இருக்கு, லைட்டாக கிரிக்கெட் பேட்டாட்டம் இருக்குது. ஏன்னா வெப்பனா போஸ் எடுக்கிறாங்க போல. அதை பாருங்க, அங்கே பாருங்க, இவர் மாட்டி விட்டார் அந்த பொண்ணுக்கு. என்னது இது? Hi. Indian. What is this? Đồ Long Đao. They play match. பாருங்க, நம்மளோட சேர்ந்து ஒரு பிக்சர் எடுக்கணும்ன்றாப்ல. வாங்க போவோம். Copy. Hi.
ஓகே ஓகே தேங்க்யூ. பாருங்க நிறைய பிக்சர் எடுக்க சொல்றாரு. ஓகே வாங்க வாங்க பிக்சர் எடுத்துப்போம். ஐயோ ஓகே இன்னும் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. see you see you. வந்தோம் அதான் என்ன இது பயங்கர கிராக்கியா இருக்கு. மூணாவதா ஒருத்தர் என்ன மொத்தமா சேர்ந்து நம்மள ராக் பண்றாங்களா? ஓகே ஓகே தேங்க்யூ. ஹேவ் a nice day. தேங்க்யூ. முடிஞ்சது. ஆகா என்ன நீ ஜல்ல சட்டை போடுறதால எல்லாருமே நம்மள முடிச்சு போச்சா? ஏதோ ஏய் படத்துல வடிவேல் ஒரு காமெடியில வரும்ல, ஃபர்ஸ்ட் எடுத்த இன்ட்ரடக்ஷன் காமெடி அந்த மாதிரி இருக்கு. வளர்த்து எடுத்துட்டு இருக்காங்க நம்மள. சரி ஓகே சூப்பர். என்ன வேட்டு இருக்கிற வாசியாட்டம் பாக்குறாங்க, கையில கோபுரம் வச்சுட்டு தெரியறதுனாலயா? சரி வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் வருவோம், காட்டுறேன். வாங்க அப்படியே போவோம். டயர்லாம் போட்டு படுத்துக்கிச்சு பாப்பா. பயங்கரம் மாஸ் பண்றாங்க. எவ்வளவு கூட்டமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு சாட்டர்டேவா சண்டேவான்னு கெஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு மண்டே இப்படிதான் இருக்குது. மண்டேவே இப்படிதான் இருக்குங்க பாருங்க. எவ்வளவு கிரௌடடா இருக்கு பாருங்க. மண்டே இவ்வளவு கிரௌடடா ஒரு பீச் பார்க்க முடியுமா? வேணா சம்மர்ல வேணா இருக்கலாம். ஆமா கரெக்ட் தான், சம்மர் தானே, அதனால தான் நினைக்கிறேன். பயங்கர கிரௌடடா இருக்கு. ஐயோ மண்ணலி போட்டாங்க சேட்டைக்காரங்க. பாருங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ரெட் கலர் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அந்த பேராகிளைடிங் எவ்வளவு மணி நேரம் சுற்றுவாரு தெரியலையே, கலை சுத்துமே. ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்காது. வந்துருவாரு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். நம்ம வந்து இப்போ ஒரு 10-12 நிமிஷம் இருக்காது, உள்ள நடந்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நடக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கான்னு பார்ப்போம். உள்ள மேஜரா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இளநீர் வச்சு பண்ணிருக்காங்க. நிறைய பேர் மியூசிக் எல்லாம் போட்டு இங்கே தான் நிறைய ஃபார்னர் இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்ப்போம் வாங்க, சைடில் எப்படி பார்ப்போம். பயங்கரமா இருக்கு. அங்க பாருங்க டீமாலாம் நின்று எல்லாருமே மஞ்சள் கலரு பச்சை கலரு தனித்தனியா கலர் டீமா இருக்காங்க. அவ்வளோதான் விளையாட்டு வீட்டுக்கு போகிறாங்க போல. மணி ஆயிடுச்சு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது, அப்படின்ற மாதிரி போகிறாங்க போல. பாருங்க எவ்வளோ பெரிய டீம் பாருங்க. வேற கண்ட்ரில வந்துருக்காங்க. அவங்க பாட்டுலாம் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டு பாடுறாங்க. இங்க அங்க வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது, இங்க பாட்டாவே பாடிடுறாங்க. என்ன போட்டிருக்கு F0. அங்க பாருங்க குரூப் பிக்சரை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. குரூப் பிக்சர் எடுக்கிறாங்க. சரி இங்க கேட்டு பார்ப்போம் எவ்வளோன்னு. கோகோனட் அந்த இடத்துல நின்று வந்தோம். சரி அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதுக்கப்புறமும் கடை இருக்குமா? இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இல்லை, மெரினா பீச்ல இருக்க மாதிரி இல்லை. இங்க வந்து எவ்வளோன்னு விசாரிச்சு பார்ப்போம். ஹாய் coconut, how much one coconut? How much? 60? Oh 60. Okay, thank you. அதான் நம்ம அங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்றாங்க போல. அதே பிரைஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அதான் அங்கே கேட்டது தான் போய்கிட்டு இருக்கு இங்கேயும். ஓகேங்களா? டீம் பில்டிங் ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு அந்த சைடில், இன்னொரு சைடில். அந்த ஆக்டிவிட்டிக்காக வந்தவங்க தான் நினைக்கிறேன். அந்த கலர் ட்ரெஸ்லாம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே. இங்கே வந்து இந்த பலூன்லாம் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. பலூனா அது என்ன இது டயர் மாதிரி இருக்குமே, படுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடப்பாங்களே, அதுக்கு குழந்தைங்களுக்குலாம் அதை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பார்த்து உருந்துக்கிட்டு கிடக்கும் அதில் ஜாலியாக.
சரி உட்காரது கூட இடம் இல்லை இப்போதைக்கு. சரி ஏன்னா இப்படி உட்காருவோமா, கொஞ்ச நேரம் ஆல்ட்ட போடுவோம், ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே வியூஸை பார்ப்போம். நமக்கு பின்னாடிலாம் பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள். அந்த சைடு தான் நாளைக்கு நம்ம போக போகிறோம். புக் பண்ணிவிட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த சைடு. ஃபுல்லாக குகைகள், சுமார் 2000 குகைகள் இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட. எனக்கு கரெக்டாக தெரில, நான் உங்களுக்கு வந்து தோராயமாக சொல்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். சரி நாளைக்கு நம்ம அந்த சைடு தான் போக போகிறோம். அங்கே ஒரு 4-5 லொக்கேஷன், ப்ரைம் லொக்கேஷனு கட்டாயம் விசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா இதுவுமே இருக்கும் விஷ் லிஸ்ட்டில். அந்த மாதிரியான லொக்கேஷனும் அது இல்லாமல் ஒரு சில லொக்கேஷனாக இருக்குது, அதெல்லாம் காட்டலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. சரி அப்படியே பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் காட்டிட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் காட்டுறேன். இல்லைன்னா இதோட முடிச்சுப்போம் ஓகேங்களா. சரி வாங்க போவோம். அப்படியே வாங்க, காற்று வாங்கிட்டு அப்படியே இப்படி நடப்போம் திருப்படியும். அப்படியே போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து பக்கத்தில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா இயற்கை காற்று வாங்கியாச்சு, கண் குளிர உட்காந்து அம்சமாக இருந்துச்சு. பசங்கள்லாம் அவ்வளோ சேட்டை பண்ணாங்க, பயங்கரமாக இருந்தது. ஒரு சைடில் மாடல்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே மாடல்ஸா இல்லை நார்மலான ஆட்களான்னு தெரியல, நம்ம கண்ணுக்கு மாடலான்னு தெரியுறாங்க, என்ன பண்ணுறது ஓகேங்களா. சரி வாங்க அப்படியே போவோம், பார்த்துக்கிட்டே வாங்க. பயங்கரமாக இருக்குது இன்னைக்கு வெதர். அதே ரொம்ப வெயிலாக இல்லை, அதனால் வந்து ஓகே சூப்பரு. வெயிலாக இருந்தால் நம்மளாலே உட்காந்துருக்க முடியாது இவ்வளோ நேரம். நம்ம ஒரு மோர் தென் ஒரு 45 மினிட்ஸ் அப்படி ரெஸ்ட் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. ஒரு பிளாங்கெட் எடுத்து வந்தோம்னா அப்படியே படுத்துட்டு இருப்பேன் நல்லா. ஆனால் அதுமாரி எதுவும் இல்லை கைவசம். பாருங்க ஒன்று பாருங்க, அழகா கையில் வாட்டர் பாட்டில் பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. டேக் ஆஃப் பண்ணிட்டாரு. இப்போ வந்து இந்த சைடில் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இருங்க இறங்கும் போது காட்டுறேன் எப்படி இறங்குறாங்கன்றது. அங்கே பாருங்க பாருங்க வந்துக்கிட்டு இருக்காங்க மேலே, கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. தவளை தாவுடா தாவு, அங்க பாருங்க. பாப்பா பாருங்க, தூக்கம் வருது போல, நல்லா குளிர போட்டு தூக்கம் வருது பாப்பாக்கு. இறக்குறாங்க போலியே, இப்போ விட்றா பார்ப்போம். எங்கே வந்து இறங்கும்? ஓ அதுக்குன்னே மேடை மாரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த சைட்டுக்கெல்லாம் ஆட்கள் இறங்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க. அங்கே வாலண்டியர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படி லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த பேட்சுக்கு எல்லாருமே இறங்குது பாருங்க. சூப்பரா. ஓகே ஓகே பாருங்க இறங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, அப்படியே ஒடியாந்து பிடிச்சிட்றாங்க எல்லாரையும். பாருங்க எப்படிங்க இருந்துச்சு பீச்செல்லாம் சும்மா தரமாக சுற்றி பார்த்தாச்சு. நம்ம வந்து ஈவினிங்கு சன்செட் வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருட்டில் எப்படி இருக்குன்றத அப்படியே உங்களுக்கு ஒரு பைக்கில் அப்படியே மோட்டர் சைக்கிளில் ஒரு ரைடு அடித்து காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்படி வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்தாண்ட நைட் மார்க்கெட் மாரிலாம் மேப்பில் ஏதோ போட்டிருந்தது, ஆனால் ரைட் சைடில் தான் இருக்குது. அது நைட் மார்க்கெட் மாரிலாம் இல்லை பார்க்குறதுக்கு. பாருங்கள் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஏதோ ஒரு ரெசார்ட் மாதிரி இல்லை ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகுமான்னு எனக்கும் கொஞ்சம் டவுட்டு. நம்ம வேறு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வேறு சாப்பிட்டோம், அதனால் கொஞ்சம் நமக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. போன வீடியோ போய் பாருங்கள், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சூப்பராக இருக்குது இடம்லாம், ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடம் நம்ம ஊர் பீச் மாதிரி தான். பீச் சைடில் எப்படி ரோடு வந்து கொஞ்சம் காலியாக இருக்குமோ நைட்டில் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்தானெல்லாம் பாருங்கள், மக்கள்லாம் வந்து குளிச்சுட்டு பீச்சில் விளையாட்டு வந்து வண்டிக்காக வெயிட்டிங் போல் அவங்கெல்லாம். ஓமா சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.